அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளை மீறுதல் என அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கியதோடு அது தொடர்பான வழக்குகளிலும் கைதானவர் யூடியூபர் டிடிஎஃப் வாசன். சமீபத்தில் குட்டி மலைப்பாம்பை கையில் மல்லிகைப்பூ போல் சுற்றிக்கொண்டு வீடியோ வெளியிட்ட விவகாரமும் கடும் சர்ச்சையை கிளப்பியது. அந்த வீடியோ வனத்துறையினரின் கவனத்துக்கும் சென்றது. வீடியோவை பார்த்த வனத்துறையினர் வாசன் கையில் வைத்திருப்பது பால்பைத்தான் எனப்படும் அரிய வகை மலைப்பாம்பு என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த பாம்பை உரிய ஆவணங்கள் மூலமாக வாசன் அதை வாங்கியுள்ளாரா என்ற சந்தேகம் வனத்துறையினருக்கு ஏற்பட்டது. எனவே அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இதற்கிடையில் குட்டி மலைப்பாம்பால் தமக்கு நெருக்கடி முற்றுவதை அறிந்த டிடிஎஃப் வாசன் தாம் வளர்க்கும் பாம்புக்கு உரிய ஆவணங்கள் இருப்பதாக சட்ட ஆலோசகர் மூலம் சமூக வலைதளத்தில் பதிவிட வைத்தார். இதுபோன்ற உயிரினங்கள் திருவொற்றியூர் பகுதியில் உள்ள கடைகளில் கிடைப்பதாக வீடியோவில் தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று சோதனை மேற்கொண்டு விசாரணையும் நடத்தினர். ஆனாலும் வாசனிடம் உள்ள மலைப்பாம்பு தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்துவதில் வனத்துறையினர் உறுதியாக உள்ளனர். ஆனால் வாசன் சென்னையில் இல்லை. அவர் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டதாக தகவல் பரவியது. மேலும் மேட்டுப்பாளையத்தில் டிடிஎஃப் வாசன் இல்லத்தில் வனத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. சோதனை குறித்து சென்னையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக மலைப்பாம்பை வாங்கியிருந்தால் டிடிஎஃப் வாசனிடமிருந்து மலைப்பாம்பு பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். குட்டி மலைப்பாம்பு விஷயத்தில் டிடிஎஃப் வாசன் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதை அடுத்து அவர் விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.